ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாதாம் பால் பவுடர் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பாதாம் பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். இதை வறுக்கிறது நடுவில் நிறுத்திடக்கூடாது. நிறுத்திட்டிங்கன்னு சொன்னால் ஒரு இடம் மட்டும் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். 3 நிமிஷம் பாதாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு 3 நிமிஷம் வறுக்கணும். கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் தான் வறுக்கணும். இது 3 நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறமா இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே தனியாக வச்சுருங்க. இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்ல பொடியாக அரைச்சாச்சு. இப்போது இந்த சர்க்கரை பொடி கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் ஆறிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட் இல்லைனா நியூஸ் பேப்பருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் டப்பாவில் கொட்டினீங்கன்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கையால் பரப்பி விட்டு இதை நல்லா காய வச்சுடுங்க. பால் பவுடர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாதாம் பால் மிக்ஸ் ரெடி. இது எப்படி செய்யணுன்னாக்கா, ஒரு கிளாஸ் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து அப்படியே குடிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அரைச்ச பாதாம் பால் பவுடர் ஒரு நல்ல டைட்டான கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இந்த பாதாம் பால் பொடி பண்ணுறது. நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லைனா ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சேஃபாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பாதாம் பால் குடிக்க பிடிக்காதுன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அப்படியே வெறுமனே வாயில் போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.